தமிழக மக்கள் மனதில் எவர்கிரீன் இடத்தை பிடித்திருக்கும் சன் டிவியின் செய்தி வாசிப்பாளராக அறிமுகமான அனிதா சம்பத் தற்போது திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய நடிகை என்ற அந்தஸ்தையுமே பெற்றிருக்கிறார். அந்த வகையில் திரைப்படங்களில் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் சீரியல்களிலும் தலை காட்டி வரும் இவர் சமூக வலைத்தளங்களிலும் பல்வேறு கருத்துக்களை அவ்வப்போது வெளியிட்டு ரசிகர்களையும் சிந்திக்க வைப்பார். சமூக வலைத்தளங்களில் சில கருத்துக்களை வெளியிட்டு வரக்கூடிய செய்தி வாசிப்பாளராக இருந்து சம்பாதித்த பெயரை விட விஜய் டிவியில் நடக்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுதான் இவர் பிரபலமானார். இவர் ஜீ தமிழ், விஜய் டிவி போன்ற தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகும் சீரியல்களில் குணச்சித்திர வேடத்திலும் நடித்து அனைவரையுமே கவர்ந்து விட்டார். தற்போது தனது கணவரோடு இணைந்து யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்தி வருகிறார். இதில் அவ்வப்போது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களையும் வெளியிட்டு வருவார். இவர் வெளியிடுகின்ற புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பார்ப்பதற்கென்று ஒரு ரசிகர்கள் கூட்டம் காத்திருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. சமூக வலைத்தளங்களில் மட்டுமல்லாமல் அடிக்கடி பேட்டிகளிலும் அளிக்கக்கூடிய இவர் அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் சொன்னப்போனால், யாரும் நம்ப மாட்டீங்க, எங்கள் வீட்டில் சாப்பிடுவதற்கு 2 தட்டுகள் மட்டுமே தான் இருக்கும், ஒன்றை கழுவி பின் தான் அதை நாங்கள் பயன்படுத்துவோம் என்றே கூறியிருக்கிறார். மேலும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு குடிபெயர்ந்து வந்த சமயத்தில் முகம் பார்க்கும் கண்ணாடி உடைந்து விட்டது. இதனை அடுத்து இவர்கள் கண்ணாடியை வாங்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கல்லூரிக்கு செல்லும் போது முகத்திற்கு பவுடர் மற்றும் நெற்றியில் பொட்டு வைத்து செல்ல கையளவு உள்ள கண்ணாடியில் தான் பார்த்து செல்வதாகவும் சொல்லியவர் தனது முழு உடையையும் பார்க்கக்கூடிய அளவு தங்கள் வீட்டில் கண்ணாடி கிடையாது என்று அதிர்ச்சிகரமான தகவலையும் சொல்லியிருக்கிறார். மேலும் செய்தி வாசிப்பாளராக மாறுவதற்கு முன்பு டியூஷன் எடுத்து வந்திருக்கும் இவர் அதன் மூலம் கிடைத்த சம்பளத்தை கொண்டு முதலாக கண்ணாடியை தான் வாங்கியதாகவும் சொல்லியிருக்கிறார். அத்துடன் அது மாதிரி முகம் பார்க்கும் கண்ணாடி இல்லாமல் 3-4 மாதங்கள் இருந்ததாக வெளிப்படையாகவே பேசியிருக்கும் அனிதா சம்பத்தின் பேச்சானது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தனியாக ஒரு பெண் மேலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறார் என்றால் இவரை கண்டிப்பாக ஒரு ரோல் மாடலாக எடுத்து நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று இந்த கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற இந்த பேச்சு ரசிகர்கள் மத்தியில் மிகவும் வைரலாகி வருகிறது. ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளாக உள்ளது. அனிதா சம்பத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் 500 ரூபா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம். இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் உங்கள்கிட்ட 30,000 ரூபா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க. உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்லை, நான் கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் ப்ளூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அது மேக்ஸிமம் 2 டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க. கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம். நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்திங்கன்னா 5:30 to இல்லை 6 o'clock ஈவினிங். இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம். கண்டிப்பாக இதில் 90% சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம். நாங்கள் 10 வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போனோம்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வச்சுக்கலாங்க. நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக 1000 ரூபா எதிர்பார்க்கலாம். ஆனால் நமக்கு போதுமானது 500 ரூபா. 500 ரூபாய் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 500 ரூபாய் ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க. நன்றி, வணக்கம். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.